சோனியோட ஆக்சுவல் போர்ட்டபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு PlayStation 4 Xperia Play சொல்லி லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் PSP, PS Vita, அவ்வளோதான் பேசிக்காக. அதுக்கு எந்த ஃபாலோ அப்பும் அவங்க லான்ச் பண்ணல. PlayStation 1க்கு ஒரு தனி ஹேண்டில் இருந்துச்சு, அதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டது கூட கிடையாது, ஏன்னா ஜப்பானில் மட்டும்தான் விற்றாங்க. பட் இப்போ சில மாடர்ஸ் ஆக்சுவலான PlayStation 2 கன்சோலையே ஒரு போர்ட்டபிள் ஃபார்ம் ஃபேக்டரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது ஒரு எமுலேட்டட் கன்சோல் கிடையாது, ஆக்சுவலான PS2 கட் பண்ணி இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. 7 inch டிஸ்பிளே, 4 18650 பேட்டரிஸ். ஸோ இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதை PS2P அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். லைட்டாக டிஸ்ட்ராக்டடாக கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல இதை சுற்றி என்ன இருக்குது, பட்டன்ஸ்லாம் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு அடுத்து இதை ஓப்பன் பண்ணி உள்ள இன்டர்னல்ஸ் எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்கிறத பார்ப்போம். அதை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கேம் பிளே ஃபுட்டேஜ், ஃபைனலாக இதை பற்றி என்னோட தாட்ஸ். ஓகே, இதுதான் இந்த வீடியோவோட ஸ்கெலிட்டன். ஸோ இப்போ முதல்ல ஃப்ரண்ட்டில் இந்த 7 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது AliExpress மற்ற சைட்ஸ் எல்லாத்துலேயுமே. இது PS2P 700, அதாவது 7 inch டிஸ்பிளேயோட வருது. இதுக்கு முந்தின வெர்ஷன் PS2P 300, அது போக ஒரு PS2P 800 8 inch டிஸ்பிளேயோடையும் விற்கிறாங்க. ப்ளஸ் இது 16:9 டிஸ்பிளே, 4:3 டிஸ்பிளேயோடையும் சில வேரியன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது ஃபுல் HD டிஸ்பிளே, பட் PS2 பேசிக்காக 480p தான் அவுட்புட் பண்ணும் டிஃபால்ட்டாக. ஸோ ஃபுட்டேஜ் ஸ்கேலாகி தான் வருது. இங்கே ஒரு சின்ன இஷ்யூ, டிஸ்பிளே அவுட்புட் சென்டர்டாக இல்லை. இது ஒரு ஆக்சுவலான ஃபிசிக்கல் டிஸ்பிளே அலைன்மெண்ட் இஷ்யூ கிடையாது, பட் அந்த அவுட்புட் எப்படி அலைன் ஆகுது அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ்அலைண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ டாப்பில் உள்ள கீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெனு கீ இருக்குது. இந்த செட்டப் வந்து கொஞ்சம் ஒரு குளறுபடியாக தான் இருக்கும். பேசிக்காக இது ஒரு தனி மானிட்டர் PS2ஓட கனெக்ட் பண்ணியிருக்காங்க பேட்டரிஸோட அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். முதல்ல இந்த கீ யூஸ் பண்ணிங்கன்னா இன்புட் ஸ்விட்ச் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு தனி மானிட்டருங்கிறதுனால இன்புட் ஸ்விட்ச் பண்ண ஆப்ஷன் இருக்குது. பட் இங்கே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது, ஏன்னா ஒரு இன்புட் தான். பட் ஆன்ஸ்க்ரீன் டிஸ்பிளே மெனுவை யூஸ் பண்ணையில் பேக் போகிறதுக்கு இந்த பட்டன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது கீ உங்களோட மெனு கீ, இது செலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் அண்ட் மைனஸ், இது அந்த ஆன்ஸ்க்ரீன் மெனுவில் அந்த பாயிண்டரை மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். டிஃபால்ட்டாக வால்யூம் கண்ட்ரோல்ஸ்க்கு யூஸ் ஆகும். இதுக்கு முந்தின வெர்ஷன் PlayStation 2 போர்ட்டபிள்ஸில் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ இது இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே நிறைய வென்ட்ஸ் இருக்குது ஹீட் டிசபேஷனுக்கு. அது கூட ஒரு USB போர்ட். இந்த USB போர்ட்டை யூஸ் பண்ணி தான் கேம்ஸ் ரன் பண்ண போகிறோம். இங்கே இன்டர்னல் மெமரி எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இல்லை ஃப்ளாஷ் ட்ரைவ் யூஸ் பண்ணி தான் நம்ம கேம்ஸ் ரன் பண்ண முடியும். இதுக்குள்ள OPL ரன் ஆகிட்டு இருக்கு, பட் அதுக்கு வருவோம். இங்கே L1 L2 R1 R2 பட்டன்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் வாப்லியாக இருக்குது, ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். 3D பிரிண்டட் பட்டன்ஸ். பாட்டமில் இன்னும் நிறைய வென்ஸ் ஹீட் டிசபேஷனுக்கு திருப்பியும் ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் சார்ஜிங் போர்ட். ஸோ இங்கே மைக்ரோ USB Type-C சார்ஜிங்லாம் கிடையாது, ஆக்சுவலான அடாப்டர் யூஸ் பண்ணணும் சார்ஜ் பண்ணுறதுக்கு. பேக் க்ளீனாக விட்டுருக்காங்க, கொஞ்சம் PS Vita மாதிரி லுக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ரெகுலரான பட்டன்ஸ் நல்ல டாக்டைலாக இருக்குது. அனலாக் ஸ்டிக்ஸும் நல்ல எந்த ட்ரிஃப்டிங் இஷ்யூஸ் இல்லை, நல்லா சாலிடாக இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டீரியோ ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா ஸ்டீரியோ ஃப்ரண்ட் ஃபயரிங்னு சொல்லிக்கலாம். மற்றபடி கேவலமான ஸ்பீக்கர்ஸ், ஆடியோ ஹை லெவல்லலாம் ரொம்பவே கிராக்லிங் இருக்குது. கிட்டத்தட்ட எந்த ஃபோன் ஸ்பீக்கரும் இதோட பெட்டராக தான் இருக்கும், அந்த அளவுக்கு முக்கியமான ஸ்பீக்கர்ஸ் தான். இந்த LED வந்து உங்களுக்கு பேட்ரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். ஃபுல் பேட்ரி இருந்துச்சுன்னா பச்சை கலர், உங்களுக்கு பேட்ரி லோவாக இருந்துச்சுன்னா ரெட் கலர், அப்படியே ட்ராப் ஆக அந்த பச்சையிலேருந்து ஆரஞ்சு ரெட் அப்படின்னு மாறும். இப்போது இந்த கீ PS2ஓட பவர் கீ. ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்னல கொஞ்சம் இந்த ஓவரால் செட்டப்பே கொஞ்சம் குளறுபடியாக தான் இருக்கும்ன்ட்டு. ஸோ முதல்ல கீழே உள்ள இந்த ஆன் ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா PlayStationக்கு வந்து PS2க்கு பவர் வரும், ப்ளஸ் அந்த மானிட்டர் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா தான் PS2 ஆன் ஆகும். ஸோ கொஞ்சம் தலையை சுற்றி தான் மூக்க தொடுறாங்க, பட் இதுதான் இங்கே செட்டப். உள்ள OPL சாஃப்ட்வேர் ரன் ஆகிட்டு இருக்கு, அதாவது ஓப்பன் PS2 லோடர். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு என்ன கேம் வேணுமோ அந்த USB போர்ட்டில் ஃப்ளாஷ் ட்ரைவோ இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கோ யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ண முடியும். OPL செட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். இங்கே நிறைய செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை ட்ரையாங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்தந்த கேமுக்குள்ள செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து சீட்ஸ் எனேபிள் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சில நேரம் இருக்கும் OPLல, அப்போ சில மோட்ஸ் மாற்றி ரன் பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாத்துக்குமே இன்டெப்த் எந்தெந்த கேமுக்கு என்ன கம்பேட்டபிலிட்டி தேவைப்படும், எந்த மோட்ஸ் யூஸ் பண்ண அவசியம் இருக்கும் அப்படிங்கிறத ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைட்டுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் இல்லை, ரெகுலர் PS2ல OPLோட யூஸ் பண்ணிங்கன்னா கூட அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு சில கேம்ஸ் பார்ப்போம். God of War 2 இது எமுலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான டைட்டில்னு சொல்லலாம். சில ஹார்ட்வேரில்
டோட்டலாக அந்த டெக்ஸ்சர்ஸ் ஒழுங்காக எமுலேட் ஆகாமல் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். பட் இங்கே ஆக்சுவலான PS2 யூஸ் பண்ணுறதுனால சோனி எப்படி இந்த கேமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சாங்களோ எக்ஸாக்டாக அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். எக்ஸாக்டான்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதை போர்ட்டபுளாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சோனி நினைக்கல. பட் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ அடுத்து Burnout 3 டேக் டவுன். இது PS2வில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேம்னு சொல்லலாம். நிறையவே நான் PS2 யூஸ் பண்ணையில் விளையாடிருக்கேன். எமுலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் ரேட் சில டைட்டில்ஸில் பெட்டராக இருக்கும். இப்போ அப்ஸ்கேலிங், ஆன்டி ஏலியஸிங் அந்த மாதிரி சில எக்ஸ்ட்ராஸும் கிடைக்கும். பட் கேமை அந்த ஹார்ட்வேரில் விளையாடுறது ஒரு அதுக்கு ஒரு தனி சாம் இருக்குதுன்னு சொல்லலாம். அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா பண்ணலன்னா இந்த மாதிரி ஒரு ஹார்ட்வேர், இந்த மாதிரி ஒரு போர்ட்டபிள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. பட் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்து ப்ராபப்ளி PlayStation 2வில் என்னோடய ஃபேவரட் கேம் இதுவாக தான் இருக்கும். பல மணி நேரம் இதை விளையாடிருக்கேன். ஸ்மாக் டவுன் ஹியர் கம்ஸ் த பெயின். எஸ், இங்கே நான் கொஞ்சம் மொக்கையாக 5 ஃபினிஷர் ஏற்கனவே ப்ரீலோட் பண்ணி தான் விளையாடிட்டுருக்கேன். பட் இதை விளையாடி பல வருஷம் ஆகுது. புது ஸ்மாக் டவுன்ஸ்லாம் வந்து அந்த கண்ட்ரோல் சிஸ்டமே மாற்றிட்டாங்க. ஸோ சரியாக வரல ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு. சரி, கதை சொன்னதெல்லாம் போதும். இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே 3D பிரிண்டட் பார்ட்ஸ். அதனால ரொம்ப ஒரு சாலிடான ஃபீல் கிடையாது. இப்போ ஒரு ரெகுலர் டியூவல் ஷாக் 2 கண்ட்ரோலரை எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் அப்படியே உள்ள படம் தான் அடிக்குது. ஏன்னா இப்போது ஹியர் கம்ஸ் த பெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிக் அவுட் பண்ணுறதுக்கு ஏதாவது பட்டனை திருப்பி ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கும். இல்லைனா God of War விளையாடையில் ஏதாவது செஸ்ட் ஓப்பன் பண்ணணும்னா அந்த சர்க்கிள் பட்டனை திருப்பி ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது எல்லாமே இதில் பண்ணையில் அப்படியே லைட்டாக அப்படியே. பட் எனிவே கைஸ், இப்போ அடுத்து டிஸ்பிளேன்னு பார்க்கையில் டேரெக்டாக டாப்லேருந்து அப்படி நேராக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. பட் வியூவிங் ஆங்கிள்ஸ் தரம் மொக்கையாக இருக்குது. ஐபிஎஸ் பேனல்லாம் கிடையாது. எந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு பேசிக் ஃபோனில் உள்ள டிஸ்பிளே கூட இதோட பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த PS2 போர்ட்டபிள் ஓப்பன் பண்ணுவோம். உள்ள இன்டர்னல்ஸை பார்க்குறதுக்கு மொத்தமாக சுற்றி 6 ஸ்க்ரூ தான் இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிள் இதை ஓப்பன் பண்ணுறது. இதுக்கு முந்தின வெர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே எக்கச்சக்கமாக ஹாட் க்ளூ போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ என்ன நீங்கள் ரிப்பேர் பண்ணணுனாலுமே ரொம்ப கஷ்டம். பட் இங்கே ரிப்பன் கேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரியும் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த பழைய வெர்ஷனோட நான் கம்பேர் பண்ணுறதுக்கு காரணம், நான் ஆக்சுவலாக PS2 P300 தான் வாங்கினேன். பட் என்னோட யூனிட் வந்து ஒரு டெட் பிக்சலோட வந்துச்சு. ஒரு சைடில் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகல, பவர் கேபிளும் உள்ள ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி அனுப்பிச்சு ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கலே, சரி வேணாம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி இதையே வாங்கிட்டேன். அதனால தான் எனக்கு இங்கே சில சேஞ்சஸ் ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய வெர்ஷனில் நீங்கள் ஆன் பண்ண உடனே அந்த ஃபேன் சுற்றுற சவுண்ட் அவ்வளோ லவுடாக இருக்கும். ஸோ இது வந்த உடனே நான் முதல்ல ஆன் பண்ணிவிட்டு போச்சா, இதுவும் போச்சா, இதுலேயும் பவர் கேபிள் ஏதோ உள்ள வெளில வந்துருச்சு போல், ஆனே ஆக மாட்டேங்குது அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா அந்தளவுக்கு ஃபேன் சைலண்ட்டாக இருக்குது. அடுத்து பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 மணி நேரம் பேட்ரி நிற்கும். என்ன கேம் விளையாடுறீங்கிறத பொறுத்து. இது கூட ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஒரு பேக் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகணுன்னா ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் அந்த கேஸ். மற்றபடி வேறு என்ன இருக்குது இதை பற்றி சொல்கிறதுக்கு? ஜென்ரலாக எனக்கு போர்ட்டபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனாலும் இது வந்து டே டு டே யூஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு போர்ட்டபிள்னு சொல்ல மாட்டேன். ஒரு கலெக்டர் எடிஷன், உங்களுக்கு ரொம்பவே கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, கையில் காசும் இருக்குது அப்படின்னா வாங்கி வைக்கலாம், அப்பப்போ விளையாடி பார்க்கலாமே தவிர ஒரு டே டு டே யூஸ்க்கு வாங்குற மாதிரி இல்லை. ஏன்னா ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கூட இப்போ GPD Win 3 இல்லை எக்ஸ்பிளேயர் அந்த மாதிரி உள்ள நிறைய ஹேண்ட்ஹெல்ஸ் வந்து அயானியோ இது எல்லாமே வந்து இன்னும் பெட்டரான வேல்யூ கொடுக்குது அந்த ப்ரைஸ்க்கு. இது கிட்டத்தட்ட $500 விற்கிறாங்க. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு அவ்வளோ ப்ரைஸ் இருக்கிறதுக்கு காரணம் இது எல்லாமே ஒரு ஆள் பில்ட் பண்ணுறது தான். இப்போ இந்த யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா XCK அப்படின்னு சொல்லி ஒரு சைனீஸ் மாடர் தான் இதை பில்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சில தடவை பில்ட் ஃபோரம்ஸ்லையும் போஸ்ட் பண்ணியிருக்காப்புல. இப்போ உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸில் கொஞ்சம் ஏதாவது நாலேஜ் இருந்துச்சு, சால்டர் பண்ணுறது அதெல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா பில்ட் ஃபோரம்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஹெல்ட் டிவைஸ் நீங்களே எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறையவே இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, Wii போர்ட்டபிள் இல்லைனா Nintendo GameCube போர்ட்டபிள் எல்லாமே நம்மளே பில்ட் பண்ணுறதுக்கு உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே அங்கே இருக்குது. மற்றவங்க நிறைய என்தூசியஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணலாம். இதை ப்ரீபில்ட்டாக வாங்கணுன்னா நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட $500, அதுக்கு கொஞ்சம் அதிகமாக கூட அவைலபிளாக இருக்குது. AliExpressல இருக்குது, eBayல இருக்குது, USல Phoenix Retro Modsனு ஒரு சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். யாருக்காவது கலெக்டராக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ எனிவே கைஸ், இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ரெகுலரான கேம் கன்சோல்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் இல்லைனா ஃபோன்ஸ் இதெல்லாம் தவிர கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது பண்ணலான்னு சொல்லி இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறேன். இந்த மாதிரி இன்னும் நீஷான வித்தியாசமான டிவைசஸ் பற்றி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது யூனிக்கான டிவைசஸ் பற்றி தெரிஞ்சதுன்னா, ஏதாவது வீடியோஸ் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப்பில் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.